லஞ்ச் அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. பிரியாணி ஸ்பைசஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தீந்துச்சு. சரி அதையும் ரெடி பண்ணுவோம். அதையும் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா போகாம இருக்கணும்னா இதுல வந்து ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஊற்றி இதுல கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டு போகாம ரொம்ப நாள் இருக்குங்க. ஆக்சுவலா அதிகமான குவான்டிட்டி செய்றீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ என்னன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். செக்ஷன்ல சொல்லுங்க, உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த பிரியாணி இருக்கு பாருங்க, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏன் நல்லா கமகமன்னு மணக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பிரியாணினாலே ஸ்பெஷல் தாங்க, அதுவும் சிக்கன் மட்டன் சொல்லவே தேவையில்லை. அப்படியே நம்ம வந்து பக்கத்துல பீட்ரூட் ஹல்வா செஞ்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பிரியாணிக்கு நம்ம சைடிஷா இன்னொன்னு வந்து கஞ்சி செய்ய போறோம். அண்ட் வந்து சிக்கன் ஃப்ரையும் நம்ம இங்க செய்ய போறோம். அப்படியே ஒர்க் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி தான் செய்யறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நைட்டு வச்சுக்கலாம்ல. பிரியாணினாலே ரொம்ப பிடிக்குங்க. இது எப்படிங்க நைட்டு இல்லாம, நைட்டு கொஞ்சமாவது சாப்பிட்டு தானே திருப்தியா இருக்கும். பிள்ளைங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அம்மா நைட்டுக்கும் சேர்த்து செய்யுமா கொஞ்சம் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரியாணினா வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அதுவும் சிக்கன் ஃப்ரைனா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. உங்களுக்கு இந்த பிரியாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பக்கத்துல பீட்ரூட் ஹல்வா. இந்த பீட்ரூட் ஹல்வா வந்து லாங் ப்ரொசீஜருங்க. இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பீட்ரூட் ஹல்வா வந்து செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. எப்பவுமே நம்ம வந்து பிரியாணிக்கு பிரியாணி கஞ்சி மட்டும் தான் செய்வோம். அந்த பீட்ரூட் வந்து நம்ம வச்சு செஞ்சதே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன், நல்லா இருந்துச்சுங்க. இன்ஷால்லா நம்ம சேனல்ல அடிக்கடி பிளாக் வீடியோ கண்டிப்பா போடுவாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல பிரியாணிக்காக நம்ம செய்யறோம்ல பிரியாணி ஸ்பைசஸ், அது மொத்தமா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு இன்ஷால்லா கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணி விடுறேன். அந்த வீடியோவும் அதுவுமே உங்களுக்கு வரும். அதாவது நீங்க இந்த மாதிரி அதிகமான குவான்டிட்டி செய்யும் போது பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கண்டெய்னர்ல போட்டு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாவே இருக்குங்க அந்த மாதிரி செய்யும் போது. சிக்கன் பிரியாணி தான் செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கிரேவிலேயே ஒரு நம்ம வந்து சிக்கனை டைரக்டா ஆட் பண்றோம் பாருங்க, அது ஃப்ரை பண்ணி கூட செய்யலாம். இல்லைன்னா நீங்க அந்த கிரேவில போட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அழகா வெந்து வந்துடும். நெக்ஸ்ட் நீங்க வந்து தண்ணி கொதிக்கிற நேரத்துல நீங்க அரிசியை ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து தம் வச்சிடலாங்க. ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுங்க. 10 நிமிஷத்துல அழகா வெந்துருங்க. ஒருவேளை அதிகமா செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னும் 10 நிமிஷம் ஆகாதுங்க, இன்னுமே நேரம் ஆகும். ஆட் பண்ற பிரியாணி அரிசி இருக்கு பாருங்க, அது வந்து நீங்க ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருங்க. அப்படியே நீங்க ஊற வச்சு செய்யும்போது சீக்கிரம் குக் ஆயிடுங்க. அது வந்து நல்லா அழகா உடையாம உதிரி உதிரியா சூப்பரா இருக்குங்க. தம் பிரியாணினா நீங்க சுட சுட சாப்பிடும்போது தாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா வடிச்சு பிரியாணி பாத்தீங்கன்னா எப்ப சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இன்னைக்கு வடிச்சு பிரியாணி தான் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்கான டைம் நமக்கு இருக்கணும்ல. இது கொஞ்சம் லாங் ப்ரொசீஜர். இதுனா உடனே செஞ்சிடலாம், அது கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யற மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுமே நல்லா தாங்க இருக்கும். பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க பக்கத்துலயே நம்ம வந்து எக் பாயில் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த பிளாகோட ஃபுல் வீடியோ பார்க்கணுமா? அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மேல இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் கிளிக் பண்ணி பாருங்க, போங்க.